ஹாய், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா? இதை பார்த்துட்டு இனிமேல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா குழையாக வேக வச்சு எடுத்துட்டேங்க. அதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு வாரமாக வச்சுக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் இல்லைன்னா நெய், அதுவும் இல்லைன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுங்கிற இந்த மாவை இந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு முறுக்கு அச்சில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இந்த ஒரு ஜன்னி கரண்டியில் முறுக்கை வந்து பிழிஞ்சாச்சு. பிழிஞ்ச முறுக்கை எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி எல்லா முறுக்குகளும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.